அண்ணா வணக்கம்ண்ணா, விஜய் அண்ணா. நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னா, நீங்க வந்து லஞ்சம் கொடுத்தா எனக்கு கால் பண்ண குடுக்காதீங்கன்னு சொல்லணுன்றீங்க. அந்த எங்ககிட்ட சொல்ற ஒரே வார்த்தைய வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு ஒரு மீட்டிங்கு, ஐஏஎஸ் காலிஃபிகேட்டர்கிட்ட ஒரு மீட்டிங் வச்சு லஞ்சம் கேட்கவும் ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணீங்கன்னா, ஒரு அந்தந்த ஆஃபீஸ் அந்தந்த துறையில வந்து ஒரு நேம் போர்டு வைங்க. இது மாரி லஞ்சம் கொடுத்தா உடனே கால் பண்ணுங்க. ஒரு புகார் பெட்டி வைங்க. அந்த புகார் பெட்டி டெய்லி வந்து கலெக்ட் பண்ற மாரி அதுக்கு ஒரு தனி டீம் வைங்க. இதெல்லாம் நடத்தாம மொத்தமா புகார் மனுஷன் மட்டும் எங்க நடக்க போகுது? எல்லா இடத்துலயும் ஊழ தலை வச்சு ஆடிட்டு தானே இருக்கு. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு ஆதார் கார்டு புடிக்க போறேன். அத வந்து என்ன நேமுக்கு வந்து இடையில வந்து பேஸ் இருக்கு. அத வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு வா பர்த் சர்டிஃபிகேட்னு அனுப்பிச்சு விட்டாங்க. பர்த் சர்டிஃபிகேட்ல அந்த மாரி நான் பர்த் சர்டிஃபிகேட்டும் இப்போ இன்னும் 2வது பையனுக்கு பர்த் புதுசா வாங்கணும். 2ம் எடுத்துட்டு விஓ கிட்ட போறேன். விஓ கிட்ட அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு அந்த காப்பி வாங்கிட்டு சரி இப்போ 1 வீக் ஆகும்னு அனுப்புகிறாரு. ஒரு 3 டேஸ் கழித்து ஒரு கால் வருது. இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னாரு. ஆமாம் சார், இது மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு பையன் பொண்ணுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணணும். அது ஆதார் கார்டு எங்கள் பொண்ணுக்கு ஸ்கூல் சேர்த்தனும் பிடிக்க முடியல அப்படின்றேன். சரி இப்போ நியூ 2வது பையனுக்கு மட்டும் கரெக்ஷன் பண்ணி அதுவும் பின்னாடி என்னுடைய பேருக்கு முன்னாடி அப்பா பேர் வரக்கூடாது இன்சியல் மட்டும் போடுன்றேன். இல்லை சார் பண்ண முடியாது. நீ ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கினாங்க. சரி சார் நான் பண்ணுறேன், இது பண்ணுங்க அப்படின்னா அதை பண்ணலை. சரி இப்போ பையன்த மட்டும் பண்ணி விட்டாங்க. அது இப்போ எனக்கு பின்னாடி பேர் அப்பா பேர் இருந்துச்சு. புதுசாக அதை அப்ளை பண்ணதை மட்டும் பண்ணாங்க. அதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு. மிஸ்டேக்கிட்ட என்னுடைய அப்பா பேர் இருந்துச்சு. அது எடுங்க, ரிமூவ் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு ரிமூவ் பண்ணுனாங்க. சரி நான் என்ன பண்ணேன்னு தெரில. திருப்பி கட் பண்ணிட்டேன். சரி நான் அனுப்பிச்சி விட்றேன்னு திருப்பி அன்றைக்கி சாட்டர்டே பண்ணாங்க. அதுக்கு மேலே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. திருப்பி நானும் சரி மண்டே எல்லாம் வீட்டுக்கு போய்ட்டு இருப்பாங்க. மண்டே கூப்பிடலாம். மண்டே கலெக்டர் மீட்டிங்கில் அங்கே இருப்பாங்க. சரி நான் செவ்வாய்க்கிழமை கூப்பிட்றேன். செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டு விஓலாம் மாறிட்டாங்க சார். விஓலாம் மாறிட்டாங்க, நானும் மாறிட்டேன். வேறு அங்கே நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. அப்புறம் நான் திருப்பி ஃபோன் பண்ணி ஆமாம் சார், நீங்கள் விஓ உங்கள் பிரதர் எதுவும் சொன்னீங்கல்ல. ஆமாண்ணா. எங்கே இருக்காருன்னா அவர் பாலக்கோடு இருக்கார் சார்ண்ணா. சரி நான் கரெக்ஷன் பண்ணேன், என்ன பார்த்து கவனிங்கன்னாங்க. சரி நான் என்ன பண்ணேன், நான் எதுவும் கேட்கல, எனக்கு வேலை முக்கியம்னு. சரி அனுப்பிச்சி விட்ருங்க சார், எனக்கு கரெக்ஷன் பண்ணி எனக்கு என் குழந்தைக்கு ஸ்கூல் சேர்த்தணும். ஆதார் கார்டு பிடிக்காத என்ன இருக்குது, 4 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னேன். சரி வெயிட் பண்ணுங்கள், நான் விஓ கிட்ட கேட்டு நான் கரெக்ஷன் பண்ணுறேன்னா. இது என்ன விஷயம்னா, வேறு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நான் வேறு இதுக்கு போயிட்டுன்றேன், எப்படி கரெக்ஷன் பண்ணி அனுப்புவார். சரி அதில் ஏதோ ஆப் இருக்குது, அவர் பர்மிஷனும் கேட்டோன்னே அப்புறம் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணார். எனக்கு மெசேஜ் பண்ணார். இது மாதிரி ஜிபே நம்பர் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்கன்னாரு. என்கிட்ட ப்ராமிஸாக காசு இல்லை சார். என்கிட்ட இல்லை, எனக்கு வேணும் அக்கௌண்ட் இருக்கும்போது அனுப்பிச்சி விட்றேன்னா. சரி எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான். எனக்கு வந்து வேறு ஊரில் வழி கண்டினியூ வீடியோ வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு, டெலிட் பண்ணால் சேட் பண்ணுறாரு. இப்போ இருக்குது சார், எனக்கு சுத்தமாக என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்றான். அவர் இன்ன வரையும் சேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் பார்த்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் பண்ணி கொடுத்துட்டேன், ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்தேன், நீங்களே பார்த்து அனுப்பிச்சி விடுங்கன்ற மாதிரி பேசிட்டு வச்சுட்டார். தரம் பேசிட்டு சரி சார் நான் அனுப்பிச்சி விட்றேன், வெயிட் பண்ணுங்கன்னு நான் மெசேஜ் போடுறேன். அது ஒரு பாயிண்ட் அது ஒரு இருக்கட்டும். இப்போ நான் வந்து இப்போ ஒசூரில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். அது புதுசாக வச்சுருக்கேன். அது எனக்கு ஜாப் கிடையாது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு 4-5 வருஷமாக சிறுக இது பேமெண்ட்டை வந்து அங்கே ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு ஆடிட்டர்கிட்ட 1000 கொடுத்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அவர் விஓ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பாருன்னு தாலுக்கா ஆஃபீஸ் பக்கம் இருக்குது, போய் பாருன்னு எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. நான் போனால் க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அவருக்கு கான்டாக்ட் நம்பர் வச்சு கால் பண்ணேன். சார் நான் இன்றைக்கி வரமாட்டேன், மண்டே ஈவினிங் வாங்க ஒரு 5 o'clockன்றாரு. எனக்கு மண்டே கால் வருது, ஒரு 4 மணிக்கு வாங்க சார், எல்லாம் ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அக்ரிமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கினா. நான் போகிறேன், கொடுத்துட்டேன். ஃபோட்டோ கிளியர் எல்லாம் ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுனாங்க. நான் வாட்ஸ்அப் பண்ணிட்டு வரேன். திருப்பி அடுத்த நாள் கால் வருது, 4 மணிக்கு வாங்க. திருப்பி போகிற 4 மணிக்கு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்ன ரீசன் சார்ன்னா, ரீசன் என்னென்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லை, அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக இல்லைன்னாங்க. சார் அவரை கேட்டால் அப்ளை பண்ணுற ஆடிட்டர் கேட்டால் சார் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், இன்னொரு டைமுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்ன ரீசன் சார், எனக்கு எதனால் ஒரு கைப்பட ஒரு லெட்ரு கொடுங்கன்னா அது கொடுக்கல.
சரி நான் வெளியே வந்துட்டு அந்த ஃபுட் அசிஸ்டண்ட் அவர் சொன்னார். திருப்பி அவரை பார்த்தா அவர் வெளியே போயிடுச்சுன்னா அவருக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து கால் பண்ணேன். சார் நான் அங்கேயே இருங்க நான் வந்துட்டு இருக்கிறேன்றாரு. அவர் வந்துட்டு என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கஸ்டமர் பேசிட்டு அடுத்து வந்தார். வந்துட்டு என்ன பண்ணார், உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து திருப்பி அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் சாம்பிளு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் லேபுக்கு அனுப்பணும். லேபுக்கு அது 2500 சார்கிட்ட கொடுத்துருங்கன்னாங்க. எனக்கு அக்கௌண்ட்டில் நான் வாங்க மாட்டேன், கையில் எடுத்துகிட்டு வாங்கினேன். சார் 2500 என்கிட்ட கிடையாது, 2000 இருக்குன்னா. சரி நான் 2000 எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், வாங்கிக்கினாரு. சார் இது நான் வாங்கினது எல்லாமே பிராண்டு தான், கோல்டு வின்னரு எல்லாமே பேக்கிங் தான் வாங்கி வைக்கிறேன். கோல்டு வின்னர் என்ன சார் நீங்கள் சாம்பிளுக்கு லேபுக்கு அனுப்புவீங்க? அவன் லேபில் அனுப்பாத வர கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி எதுவுமே இப்போ பண்ணாத நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்கு, 3 கை மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் பண்ணாத எப்படி சார் அவன் நம்மளுக்கு கோல்டு வின்னர் பண்ணால்? அதெல்லாம் இல்லைப்பா, நான் என்னோடய டியூட்டி அதுதான். நீங்கள் விற்கிறது வந்து நான் லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணணுன்னாரு. அதாவது ஒரு 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு வந்தார். கொடுத்துட்டு வந்தால் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கப்போ காசை கொடுத்தோடனே நாளைக்கு வந்து வாங்கிக்கன்றாரு. இதில் எந்த ஊழி வந்து லஞ்சம் வாங்காத இருக்காங்க? நீங்கள் தூயாச்சுன்றீங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 60 நாள் ஆகிப்போச்சு. நானும் விஜய் ஃபேனு தான், இன்னும் ரொம்ப பிடிக்கும் சார், இல்லைன்னாலாம் சொல்ல கிடையாது. இதில் எதுவுமே எந்த மாற்றமும் நடக்கவே கிடையாது. இதை நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறத விட ஒரு கவர்மெண்ட்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார வச்சு ஸ்ட்ரிக்டாக சொல்லி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவரோட கண்ட்ரோல் தான், அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த ஆஃபீஸும் மக்களை அழிவிக்கக்கூடாது. இப்போ கோல்டு வின்னரை போய் திருப்பி லேபுக்கு அடித்து நீ என்ன டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். இப்போ அவர் வந்து நான் கோல்டு வின்னர் பிராண்டை தான் வச்சுருக்கேன்றேன், அதை எடுத்துகிட்டு வந்து லேபுக்கு அனுப்புகிறேன்னா நான் அந்த ஓனரை கேட்குறேன், இந்த கோல்டு வின்னரை நீங்கள் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பாதே எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்பிட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எங்களுக்கு அனுப்புனாங்களா? எவ்வளோ ஒரு கோல்டு வின்னர் வந்து இப்போ அடுத்து மக்கள்கிட்ட போனால் மக்கள்கிட்டையும் டெஸ்ட் பண்ணி கொடுப்பீங்களா? எவ்வளோ டெஸ்டிங்னு கேட்குறேன். இது லேபுக்கு அனுப்பிச்சு என்ன டெஸ்ட் பண்ண போகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் 2000 கொடுத்தேன், அதுக்குலேருந்து ரசீதும் கிடையாது. கொடுத்த உடனே நாளைக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு வேலை வெட்டி இல்லை, நாங்கள் எவ்வளோ கஷ்டம் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணலான்ற ஒரு மோட்டிவ் தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க.